தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. இன்றைக்கு மார்கழி 21ஆம் நாள். பிரார்த்தனை. இன்னைக்கு யங் ஜெனரேஷன் அவங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, பிரார்த்தனைனா என்ன? அதுக்கப்புறம் பிரார்த்தனை எதுக்காக பண்ணணும்? பிரார்த்தனை பண்ணா நான் கேட்டதெல்லாம் கிடைச்சிருமா? பிரார்த்தனை பண்ணியும் நம்ம கேட்டது கிடைக்கலன்னா என்ன பண்றது? இன்னும் சிலர் சரிங்க, பிரார்த்தனை அப்படின்னும் போது அந்த கடவுளை வாழ்த்தி பாடுவதெல்லாம் தேவையா? இப்படின்னு சில பேர் கேட்கிறாங்க. இதுல ஒரு சிலருக்கு உண்மையாகவே பதில் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஆர்வத்துல கேட்கலாம். ஏன்னா நாமளே இந்த ஆன்மீகம் அதுல இருந்து ரொம்ப ஒதுங்கி போயிட்டோம். அதனால பசங்களுக்கு இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆன்மீகத்தோட தொடர்பு இருக்கு அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. சில பேர் விதண்டாவாதமாக கூட கேட்கலாம். எப்படி கேட்டாலும் நம்ம பசங்க கேட்கும்போது அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா? முதல்ல பிரார்த்தனை அப்படின்னா என்னுடைய பார்வையில நமது மனதை ஒருமுகப்படுத்துவது, அதுக்கப்புறம் இறைவன் திருவடியில் நமது மனதை செலுத்துவது. இதைத்தான் நான் பிரார்த்தனைன்னு பார்க்கிறேன். மற்றபடி பிரார்த்தனைனா எனக்கு இதை கொடு அதை கொடு அப்படின்னா கரெக்ட். கஷ்டம் அப்படின்னும் போது நம்ம வேற யார்கிட்ட போய் சொல்ல போறோம்? கடவுள் தானே நமக்கு இருக்க ஒரே ஒரு கதி. இப்போ சின்ன குழந்தைங்க அப்படின்னும் போது எங்கேயாவது அடிபட்டது இல்ல ஸ்கூல்ல பசங்க சண்டை போட்டாங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்த உடனே அம்மா கிட்ட தானே சொல்லி அழும். ஏன்னா அதுங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வடியால் அம்மா மட்டும்தான். இல்ல அப்பா கிட்ட சொல்லலாம். ஏன்னா சொன்னா அப்பா அதை சரி பண்ணுவார் அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறது இல்லையா? ஆனா வளர வளர அந்த நம்பிக்கை போயிடுது. அது துரதிருஷ்டவசமான விஷயம் அது. அதே மாதிரிதான் நாம் அந்த இறைவனுக்கு எப்போதும் குழந்தை. அதனால பிரார்த்தனை பண்ணும்போது எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்கறது தப்பு கிடையாது. ஆண்டவன் கிட்ட தானே கேட்கிறோம், வேற யார்கிட்ட போய் கேட்கணும்? அதே சமயத்துல பிரார்த்தனை பண்ணா எல்லாமே கிடைச்சிருமா? ஏன் சார், எத்தனையோ பேர் பிரார்த்தனை பண்ணி அது நடக்காம போயிருக்கு, அப்புறம் எதுக்கு பிரார்த்தனை பண்றது அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்கறாங்க. இதுக்கு ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, இல்ல இல்ல அது அவங்க பாவ புண்ணியம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நான் பிராக்டிக்கலா இது எப்படி பாக்குறேன் அப்படின்னா, குழந்தைக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு ஆசையா இருக்கும். மழை காலத்தை விடுங்க, வெயில் காலத்திலேயே கூட ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும். ஆனா அந்த குழந்தைக்கு ஐஸ்கிரீம் ஒத்துக்காம இருக்கலாம். அதை சாப்பிட்டா ஜுரம் வரலாம், சளி பிடிக்கலாம், இந்த மாதிரி சிக்கல் இருக்கலாம். அந்த மாதிரி நேரத்துல அம்மாவோ இல்ல அப்பாவோ என்ன பண்ணுவாங்க, ஐயோ குழந்தை கேட்டுச்சு அப்படின்னு உடனே ஐஸை வாங்கி கொடுத்துருவாங்களா? இல்லப்பா நீ சாப்பிடக்கூடாது, உடம்பு சரியில்லாம போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியும் இல்லைன்னா, இல்ல இல்ல இது மாதிரி ஐஸ்கிரீம் அந்த வண்டி வேற தெருக்கு போயிடுச்சு இப்படியும் சொல்லுவாங்க. குழந்தைக்கு தெரியும் ஏதோ ஒரு சாக்கு சொல்றாங்க, அம்மாவோ இல்ல அப்பாவோ வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். ஆனா நாம கேட்டது கிடைக்கலையே அப்படின்றது மட்டும்தான் அந்த குழந்தைக்கு மேலோங்கி இருக்குமே தவிர, ஏன் கிடைக்கல அப்படின்றத யோசிக்கிற பக்குவம் அந்த வயசுல அந்த குழந்தைக்கு இருக்காது. நான் கேட்டேன் நீ வாங்கி கொடுக்கல அப்படின்னு கைய காலை உதைச்சிட்டு அழும். ஆனா வளர்ந்த பிறகு, நாமளே ஒரு அப்பா அம்மா ஆன பிறகு, ஒரு சில சமயங்கள்ல நாம எதிர்பார்த்தது கிடைக்கல அப்படின்னா, அந்த கடவுளுக்கு கண்ணே இல்ல, இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு நாம குறை சொல்றது நியாயமா? யோசிச்சு பாருங்க. எப்படி நம்ம அப்பா அம்மா நமக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உனக்கு உடம்பு வரும் அப்படின்னு அதை தடுத்து நிறுத்தினாங்களோ, அந்த மாதிரி நாம எதிர்பார்த்த விஷயம் கிடைத்திருந்தால் அது நமக்கு பெரிய சிக்கலாக இருக்கும் அப்படின்றதுனால ஆண்டவன் நம்மை தடுத்து காப்பாற்றினார் அப்படின்னு அந்த வயசுல, பெரிய வயசுல நாம புரிந்து கொள்ள தவறி விடுகின்றோம். சோ குழந்தையா இருக்கும்போது ஒரு மாதிரி புரிஞ்சுக்காம இருக்கும், வளர்ந்த பிறகும் இன்னொரு மாதிரி நம்ம புரிஞ்சுக்காம இருக்கோம். சோ தப்பு நம்ம கிட்ட தானே தவிர, ஆண்டவனை குறை சொல்றது, கடவுளுக்கு கண் இல்லைன்றது அப்படின்றத ஏத்துக்க முடியாது. கரெக்டா? சார், இந்த பிரார்த்தனை செய்யும் போது இல்ல கோவிலுக்கு போகும்போது இல்ல நண்பர்கள் ஒரு 10 பேர் கூடி ஒரு சத் சங்கம் மாதிரி கடவுளை தொழும்போது இந்த கடவுளை வாழ்த்தி பாடுகிறோமே அது எதற்காக அப்படின்னு ஒரு சில நண்பர்கள், யங்ஸ்டர்ஸ் தான் என்ன கேட்டாங்க. சோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த கடவுள் தான் இந்த பிரபஞ்சத்தை படைத்தது. அவர் தான்
இங்க இருக்கிற ஜீவராசிகள், மலை, மரம், செடி, கொடி எல்லாவற்றையும் படைத்தது நாம, நீங்க எல்லாவற்றையும் படைத்தது அந்த கடவுள் தான். அப்போ அந்த இறை சக்தி அப்படின்றது தான் வந்து இருப்பதிலேயே மிகப்பெரிய சக்தி. ஆனா பாருங்க, இது கலிகாலம் இல்லையா? அந்த சக்தியையே நாம் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டோம். இதுல பாத்தீங்கன்னா, நாத்திகம் அப்படின்றது இன்னைக்கு நேத்து இல்லைங்க. எல்லா காலங்களிலும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனா, எந்த அளவுக்கு அப்படின்றது தான் வந்து வித்தியாசம். அங்கொன்றும், இங்கொன்றுமாக இருந்திருக்கலாம். ஆனா, இன்றைக்கு வந்து நாத்திகம் அப்படின்றது மிகப்பெரியதாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. நான் அவங்கள குறை சொல்லல. அது அவங்களுடைய கருத்து. அத நம்ம என்ன பண்ண முடியும்? ஒவ்வொருத்தருக்கும் கருத்து சுதந்திரம் இருக்கு இல்லையா? ஆனா, இந்த மாதிரியான கருத்துக்கள், அது தாக்கம் அதிகமாகும் போது, அப்பதான் நமக்கு இந்த சந்தேகம்லாம் வருகின்றது. இந்த நேரத்துல தான் அந்த இறைவன் எவ்வளவு பெரியவன், அந்த இறை சக்தின்றது எவ்வளவு பெரிய சக்தி அப்படின்றத நினைவூட்டக்கூடியதாக இதெல்லாம் இருக்கு அப்படின்னு நான் பார்க்கிறேன். மத்தபடி கடவுள்கிட்ட போயிட்டு, "கடவுளே நீங்க எவ்வளவு பெரியவர் தெரியுமா?" அப்படின்னு நாம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அது நாம் கடவுளுக்கு சொல்லவில்லை. நமக்கு நாமே சொல்லிக் கொள்கிறோம். அப்படித்தான் எடுத்துக்கணும். ஏன்னா, அந்த இறை சக்தி, அந்த கடவுள் அவர்தான் எல்லாவற்றிலும் பெரியவர். என்னை ஆக்கி, என்னை காப்பாற்றி, என்னை ஆளாக்கி வைத்தது அந்த கடவுள் தான். அப்படின்றத நமக்கு நாமே நாம் நினைவூட்டிக் கொள்ளுகிறோம். சோ, அதனால தான் இந்த வழிபாடு. அடுத்தது இந்த கூட்டு வழிபாடு. பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையில வந்து பிரார்த்தனை கிளப் அப்படின்னு ஒண்ணு இருந்தது. அதுல வந்து பெரும்பாலும் இந்த உடல் உபாதையால் பாதிக்கப்பட்டவர்கள் அவங்கெல்லாம் வந்து லெட்டர் எழுதுவாங்க. அதை பிரசுரம் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, இத்தனாம் தேதி இந்த கிழமை வந்து இத்தனை மணியிலிருந்து இத்தனை மணி வரைக்கும் உறுப்பினர்கள் எல்லாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அப்படின்னு. அப்ப என்ன பண்ணுவாங்க, அதுல படிச்சுட்டு அந்த கிழமையில எல்லோரும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்காக பிரார்த்தனை செய்வது அப்படின்னு. ரொம்ப நாள் ஓடிட்டு இருந்தது அந்த பிரார்த்தனை கிளப். இதற்கு பலன் உண்டா? சார் அவர் யாருன்னே தெரியாது. அந்த புத்தகத்துல வந்த பெயர் மட்டும்தான். சோ அவருக்காக அப்படின்னு அதுவும் ஒன்னா கூட சேராம எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல இருப்பாங்க. அவங்க வீட்டுல இருப்பாங்க. சோ அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுவதெல்லாம் வந்து சாத்தியமா, சரி வருமா அப்படின்னு கேட்டா, பிரார்த்தனைக்கு வந்து எல்லைகள் கிடையாது. அதிலும் இந்த கூட்டு பிரார்த்தனை அப்படின்றதுக்கு வந்து சக்தி அதிகம். அதனால தான் வந்து இந்த சத் சங்கம் அப்படின்னே சொல்லுவாங்க. சேர்ந்து வழிபடுதல் அப்படின்னு. தனியா கோவிலுக்கு போறது ரைட்டு. நமக்கு நேரம் கிடைக்கும் போது நம்ம போறோம். அதே சமயத்துல ஒரு குழுவாக சேர்ந்து கொண்டு தீர்த்த யாத்திரை போறது, கஷேத்ராடனம் போறது, இந்த முருகர் கோவில்களுக்கெல்லாம் வந்து ஒரு யாத்திரை போறது, இல்ல வந்து பெருமாள் கோவிலுக்கெல்லாம் போறது, நவ திருப்பதிகள் போறது, இப்படின்னு நம்ம எல்லாம் போறோம் இல்லையா? அப்போ தனியா போவதை விட இந்த மாதிரி குழுவாக போகும் பொழுது அப்போ நம்ம மனசுக்கு வந்து அந்த திருப்தி லெவல் அப்படின்றது அதிகமாகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்தது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம். கோவிலுக்குள்ள போயாச்சு அப்படின்னு சொன்னா, அங்க வந்து இறைவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? தெரிஞ்சவங்க யாராவது வந்தாங்கன்னா உடனே அப்படியே கையை தூக்குறோம். இன்னும் சில பேர் வந்து வணக்கம் அப்படின்றோம். அதையெல்லாம் தவிர்க்க வேண்டும். ஏன்னா, அங்கு வந்து இறைவனை தவிர வேறு யாரையும் வணங்குவது அப்படிங்கிறது சரியில்லைன்னு சொல்றாங்க. ரைட். இப்ப அந்த கூட்டு பிரார்த்தனைக்கு வருவோம். நொய்டிக் சயின்ஸ் அப்படின்னு ஒரு பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் இருக்கு. நிக்கோலா டெஸ்லா இப்ப இருக்கிற அந்த எலான் மஸ்கோட டெஸ்லா உங்களுக்கு ஞாபகம் வரும். நிக்கோலா டெஸ்லா இதுக்கு முன்னாடி இருந்தவர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த நான் பிசிக்கல் பெனாமினா இத பத்தி அறிவியல் ஆராய ஆரம்பிச்சது அப்படின்னா, ஒரே ஒரு 10 வருஷத்துல இந்த சிங்கிள் டிகேட் இத்தனை செஞ்சுரியில நாம கண்டுபிடிச்சது இல்ல வந்து முன்னேறியது எல்லாத்தையும் விட அந்த ஒரு டிகேட்ல சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவர் சொல்றாங்க நான் இதை உருவாக்கினேன் அதை உருவாக்கினேன் இவ்வளவு உருவாக்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் அப்படிலாம் நினைக்கல. இந்த யூனிவர்ஸ் அது வந்து என் மேல ஏதோ ஒரு இம்ப்ரெஷனை கொடுக்குது, அதைத்தான் நான் செஞ்சதா நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நமக்கு உள்ள தேட வேண்டும். இதுதான் வந்து நம்முடைய ஆன்மீகம் ஆயிரம் வருஷங்களா நமக்கு சொல்லி கொடுத்தது. ஆனா இப்ப அதை வந்து சயின்ஸ் அப்படின்ற பேர்ல வந்து புதுசா ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள்.
அதனால தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். நமது ஆன்மீகம் அப்படின்றத வந்து 10ஆம் பசலித்தனம், மூட நம்பிக்கை அப்படின்னு இன்னைக்கு ஏராளமான பேர் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு போட்டோம். ஆனா அவங்களுக்கு இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லுங்க. எதை வந்து நம்ம ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ, அத அறிவியல்ன்ற பேர்ல அதையே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் எங்க ஆன்மீகத்த போயிட்டு நீ முட்டாள்தனம்னு சொல்ற? அதுதான் வந்து இன்னைக்கு நீங்க அறிவியல்னு சொல்றீங்க இல்லையா? அதனுடைய உச்சம் தான் நமது ஆன்மீகம். ஒரு மனிதன், தனி மனிதன் மட்டுமல்ல. ஒரு சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றதுக்கு வழிகாட்டுவதுதான் நமது ஆன்மீகம். அதுவும் சரியான வழிகாட்டுவது. அதனால யார் என்ன குறை சொன்னாலும் நமது ஆன்மீகத்தை பற்றி அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு, இல்ல சார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேலி பண்றாங்க சார். அது நண்பர் கேஎம்இ கூட ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. இந்த மாதிரி வந்து யங்ஸ்டர் ஒருத்தர் இந்த கோவில அதை பத்தி பேசும்போது பழம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. பரவாயில்ல, அருமை அவங்களுக்கு தெரியல அப்படின்னு விட்டுட்டு போக வேண்டியதுதானே தவிர, அதற்காக நாம வந்து சோர்வடையக்கூடாது. அதுக்காகத்தான் இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன் நண்பர்களே. சரி, இன்றைக்கு திருப்பாவை 21ஆம் பாசுரம் ஸ்ரீ அவர்கள் குரலில் உங்களுக்காக. ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியோ வள்ளல் பெரும் பசுக்கள். ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியோ வள்ளல் பெரும் பசுக்கள். ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியோ வள்ளல் பெரும் பசுக்கள். ஆற்ற படைத்தான் மகனே அறிவராய். ஆற்ற படைத்தான் மகனே அறிவராய். ஊற்றமுடையாய் பெரியாய். ஊற்றமுடையாய் பெரியாய். ஊற்றமுடையாய் பெரியாய். உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயில் ஏழாய். மாற்றார் உனக்கு வழி தொலைந்தன் வாசற்கண். தோற்றமாய் நின்ற சுடரே துயில் ஏழாய். மாற்றார் உனக்கு வழி தொலைந்தன் வாசற்கண். ஆற்றாதவன் அடிபணியோ போலே. ஆற்றாதவன் அடிபணி